ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இது உங்கள் மணிமொழியின் கதை களஞ்சியம். உங்களோட ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கோங்க. உங்கள் கண்களை மூடி இந்த கதையில் வர கதாபாத்திரங்களை கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கதை படிக்கிற அனுபவத்தை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக்கும் தட்டிடுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாண்டில்யனின் கடல் புறா, பாகம் 3, அத்தியாயம் 15. ஒரு சொல். பொய்யுடையொருவன் சொல் வன்மையினால் மெய் போலுமே என்ற தமிழ் மூதுரைக்கு ஏதாவது விளக்கம் தேவையாயிருந்தால் அந்த விளக்கத்தை இளைய பல்லவன் கங்கதேவனிடம் கையாண்ட பேச்சு முறையில் காணலாம். பொய்கள் பலவற்றை ஆங்காங்கு சிற்சில உண்மைகளுடன் கலந்து கலந்து இளைய பல்லவன் பரிமாறியதால் அவன் சொன்ன அனைத்தும் மெய்யே என நம்பிய கலிங்கத்து கங்கதேவன் அவனுடன் நட்பு கொள்ளவே தீர்மானித்தான். கொள்ளையை முன்னிட்டு இளைய பல்லவன் கடல் மோகினிக்கு தனது துணை பெற வந்திருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டதால் மட்டுமின்றி தங்கள் இருவர் கூட்டுறவால் ஏற்படக்கூடிய பெரும் லாபத்தை அவன் சுட்டிக்காட்டியதாலும் வந்திருப்பவன் அகூதாவின் உபத்தலைவன் என்ற காரணத்தினாலும் இளைய பல்லவன் விரோதத்தை விட நட்பே தனக்கு பயனளிக்க வல்லது என்பதை உணர்ந்து கொண்ட கங்கதேவன் விரோதத்தின் எல்லையிலிருந்து மணக்கப்பலை நட்பின் துறைமுகத்திற்கு இழுத்து நங்கூரம் பாய்ச்சினான். அந்த முடிவின் விளைவாகத்தான் நண்பரே என்று ஆர்வத்துடன் கூவி இளைய பல்லவன் இரு கரங்களையும் பிடித்து கொண்டான். அத்துடன் விஷயம் நின்றிருந்தால் இந்த கதை போக்கும் கடல் மோகினியின் சரித்திர போக்கும் வேறு துறையில் திரும்பியிருக்கும். கங்கதேவன் நட்பை உறுதிப்படுத்தியதோடு நிற்காமல் மேலும் தனது எண்ணங்களை வெளியிட்டு வரம் ஒன்றையும் கேட்டான். வரத்தை கேட்ட வகையில் பணிவு கூட ஓரளவு இருந்தது. ஆனால் அந்த வரம் இளைய பல்லவன் இதயத்தை பெரிதும் கலக்கியது. கங்கதேவன் அத்தனை துரிதமாக அந்த வரத்தை கேட்டுவிட்டான். கேட்க ஆரம்பித்தது சற்று தாமதமாயிருந்தாலும் முடிவு திடீரென வந்தது. இளைய பல்லவன் கையை பிடித்து கொண்டு, நண்பரே என முதலில் துவங்கிய கங்கதேவன், உங்களை நான் மிகவும் பாராட்டுகிறேன் என்றான். கங்கதேவன் வாசகத்துக்கு பொருள் புரியாத இளைய பல்லவன் புருவங்களை சற்றே நெறித்து, எதற்கு பாராட்டுகிறீர்கள் தேவரே என்று வினவினான். கங்கதேவன் மெல்ல நகைத்து, உங்கள் முடிவுக்கு என்று பதிலுரைத்தான். எந்த முடிவை குறிப்பிடுகிறீர்கள் என்று எழுந்தது இளைய பல்லவன் கேள்வி. கங்கதேவன் குரலில் இருந்த ஏதோ ஓர் ஒளி இளைய பல்லவன் இதயத்தில் சற்று சந்தேகத்தை கிளப்பியது. இருப்பினும் மேற்படி கேள்வியை தொடுத்த இளைய பல்லவன் அந்த சந்தேகம் முகத்தில் லவலேசமும் பிரதிபலிக்காமல் சர்வசகஜமாகவே நோக்கினான் கங்கதேவனை. கங்கதேவன் இளைய பல்லவன் கரங்களை அதிகமாக இறுக்கி பிடித்து தன் நட்பின் உறுதியை காட்டி, கடல் மோகினிக்கு வர நீங்கள் செய்த முடிவைத்தான் குறிப்பிடுகிறேன் என்றான். வேறு எந்த முடிவை நான் செய்ய முடியும் என்று கேட்டான் இளைய பல்லவன். முடியாது, வேறு எந்த முடிவையும் செய்ய முடியாது. கடல் மோகினியை தலமாக அடைவதை விட சிறந்த முடிவு கிடையாது. இந்த துறைமுகத்தின் வசதிகள் பல என்றான் கங்கதேவன். தெரியும் எனக்கு. இளைய பல்லவன் குரலில் வியப்பு தெரிந்தது. கேள்வியில் தொனித்த வியப்பு சாயையை பற்றி சிறிதும் லட்சியம் செய்யாமலேயே கேட்டான் கங்கதேவன். கடல் மோகினி தீவு கிடைத்ததற்கரிய இடம் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா என்று. கண்டிப்பாய் ஒப்புக்கொள்கிறேன் என்றான் இளைய பல்லவன் கங்கதேவன் பேச்சின் போக்குக்கு காரணம் புரியாமலேயே. என் நட்பு அதுவும் கிடைத்தற்கரியதுதான். அதையும் ஒப்புக்கொள்கிறீர்கள்? ஆம் இளைய பல்லவரே. ஸ்ரீவிஜயத்துக்கும் பாரதத்துக்கும் இடையே உள்ளதும் யாரும் சுலபத்தில் நெருங்க முடியாததுமான சிறந்த தலத்தில் உமக்கு பங்கு தருகிறேன். கடல் போரில் வல்ல நானும் எனது மாலுமிகளும் உமது சகாக்களாகிறோம். இத்தனை நான் செய்வதற்கு பதில் என்ன எனக்கு தருவீர்கள் என்று வினவினான் கங்கதேவன். கடற்கொள்ளையில் கிடைக்கும் இதிலும் பாதி என்றான் இளைய பல்லவன். அதை நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. நாளை நாம் செய்து கொள்ளப் போகும் ஒப்பந்தத்தில் அதெல்லாம் தெளிவுபடுத்தப்படும். எனக்கு சேர வேண்டியதை நானே எடுத்துக்கொள்வேன்.
சரி, அப்படியானால் நீங்களாக என்ன தருவீர்கள்? என்னிடம் உள்ள எதையும், என்னால் கொடுக்கக்கூடிய எதையும் தருவேன். நிச்சயமாக? நிச்சயமாக. அப்படியானால் அந்த பெண்ணை எனக்கு கொடுங்கள். இந்த வரம் தேவை எனக்கு. எதிர்பாராத விதமாக இடி தலையில் இறங்கினால் கூட அசையாத இளைய பல்லவன் அந்த வரத்தை காதில் வாங்கியதும் பேரதிர்ச்சி அடைந்தான். பலவர்மன் அறையில் கங்கதேவன் காஞ்சனாதேவியை பார்த்த பார்வையிலிருந்தே அவன் துர் எண்ணத்தை புரிந்து கொண்ட இளைய பல்லவன், கங்கதேவன் தாங்கள் கரை சேர்ந்த பிறகு ஏதாவது துர்செய்கையில் இறங்குவான் என்று எதிர்பார்த்தானே ஒழிய, இத்தகைய பகிரங்க முறையில், அதுவும் தனது நட்பு காணிக்கையாக காஞ்சனாதேவியை கேட்பான் என்பதை எதிர்பார்க்கவில்லையாதலால், என்ன கேட்கிறீர்கள் கங்கதேவரே என்று உணர்ச்சிகளை கைவிட்டு சீற்றத்துடன் கேட்டான். அவன் சீற்றத்தைக் கண்ட கங்கதேவன் மெல்ல நகைத்து, இளைய பல்லவரே, உலகத்தில் பெண்களால் பல சிறந்த காரியங்கள் கெட்டிருக்கின்றன. அந்த பட்டியலில் நமது நட்பும் சேர வேண்டாம் என்று கூறினான். அப்பொழுதும் எச்சரிக்கை அடையாத இளைய பல்லவன், தேவரே, நீர் கேட்பது என்று ஏதோ சொல்லப்போனான். அவன் சொற்களை பாதியிலேயே வெட்டி கங்கதேவன், அப்படியொன்றும் கை கெட்டாததல்ல என்றான். அவன் சொற்களின் பொருளை நன்றாக புரிந்து கொண்டான் சோழர் படைத்தலைவன். அவசியமானால் பலாத்காரமாக தன்னிடம் இருந்து காஞ்சனாதேவியை அவன் பறிக்க முடியும் என்பதையே கங்கதேவன் சுட்டி காட்டுகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட சோழர் படைத்தலைவன், பலவர்மன் காய்ச்சல் உளறலில் உதிர்த்த சொற்களின் உண்மை எத்தனை பலமானது என்பதையும் அறிந்து கொண்டதால் வெகு சீக்கிரத்தில் எச்சரிக்கை அடைந்து அதுவரை பேசி வந்த குரலையும் தோரணையையும் மாற்றிக்கொண்டு, கங்கதேவரே, நான் உங்களுக்கு தருவதாக சொன்னது என் வசத்தில் இருப்பவைதான். இந்த பெண் அப்படி இல்லை. இவள் என்று மேலே பேசும் முன்னே, பலவர்மன் வளர்ப்பு மகள்தானே என்று கேட்டான் கங்கதேவன். ஆம் என்றான் படைத்தலைவன். அவள் பெயர் ஏதோ சொன்னீர்களே, மஞ்சளழகி. மஞ்சளழகி, மஞ்சளழகி, என்ன அழகான பெயர்! அவள் உடல் பொன்னாகத்தான் இருக்கிறது. கண்கள், ஆஹா, எத்தனை கருமை! அந்த கண்களை கவனித்தேன். அவற்றில் தெரிந்தது என்ன? தெரிந்தது உண்மை. என்ன உண்மை? கங்கதேவன் பெருவிழிகள் இளைய பல்லவனை கூர்ந்து நோக்கின. சொன்னால் ஒப்புக்கொள்வீர்களா என்று அவன் பெரு உதடுகள் அகன்று சொற்கள் உதிர்ந்தன. உண்மை எதையும் ஒப்புக்கொள்வேன் என்றான் இளைய பல்லவன். அவள் கண்களில் தெரிந்தது உண்மை. இளைய பல்லவரே, அந்த பெண்ணுக்கும் உமக்கும் ஏற்கனவே உறவு உண்டு என்பது தெளிவாக தெரிந்தன. உங்களை ஏதோ விழுங்கி விடுவது போல் எத்தனை தடவை பார்த்தால் என்ற கங்கதேவனை ஏமாற்ற முடியாது இளைய பல்லவரே. அதுவும் பெண்கள் சம்பந்தப்பட்டவரை ஏமாற்ற முடியவே முடியாது. எத்தனை நாட்டு பெண்களை பார்த்திருக்கிறேன் கங்கதேவன். பெண்களின் கண்கள் அவர்களை காட்டிக் கொடுக்கின்றன இளைய பல்லவரே. மஞ்சள் அழகியின் பார்வையிலிருந்து தெரிந்து கொண்டேன் அவள் உமது அடிமை என்பதை என்றான். இளைய பல்லவன் ஏதும் பேசாமல் சில வினாடிகள் நின்றான். பிறகு கேட்டான், நண்பன் விரும்பும் பெண்ணை கேட்பது உமது பண்பாடா என்று. கங்கதேவன் இடி இடி என நகைத்தான். பண்பாடு என்ன அர்த்தமற்ற வார்த்தை! அதுவும் ஒரு கடற்கொள்ளைக்காரன் மற்றொரு கொள்ளைக்காரனிடம் சொல்லும் வார்த்தையாது? அந்த சம்பிரதாய வார்த்தைக்கு இந்த பிராந்தியங்களில் பொருள் ஏது? கற்பழித்தல், களவாடல், கொள்ளையிடுதல் ஆகியவை கடல் பிராந்தியத்தில் நமது வர்க்கத்தின் வழக்கங்கள் அல்லவா? ஆகவே இளைய பல்லவரே, சொல்லுங்கள், இந்த பெண்ணை என்னிடம் நீர் ஒப்படைக்க முடியுமா என்று கூறினான் நகைப்புக்கிடையே. அந்த பெண்ணை நான் ஒப்படைக்க முடியாது கங்கதேவரே என்று திட்டமாக கூறினான் இளைய பல்லவன் பதிலுக்கு. ஏன்? நீர் நினைப்பது போல் அந்த பெண் எனது அடிமையல்ல. தவிர அவள் தந்தை நினைவிழந்து படுத்திருக்கிறார். அதற்கும் அவளை நான் அடைவதற்கும் என்ன சம்பந்தம்? பெண்களை பற்றி எல்லாம் தெரிந்ததாக சொல்கிறீர்கள், ஆனால் முக்கியமானது தெரியவில்லை உங்களுக்கு. என்ன முக்கியமானது? அவர்கள் மனோபாவம். தந்தையின் நிலை அபாயமாயிருப்பதால் மனம் கலங்கியிருக்கும் பெண்ணை துன்புறுத்தல் கயவர் செய்யும் வேலை. இதை கேட்ட கங்கதேவன் சற்று யோசித்தான். இளைய பல்லவன் சொன்ன சொற்களில் சிறிது உண்மை இருப்பதாகவே புலப்பட்டது அவனுக்கு. அதுவும்
துன்பப்படும் பெண்ணை பலவந்தப்படுத்துவதில் இன்பம் இருக்க முடியாது என்பதையும் உணர்ந்து கொண்ட அவன், சரி இளைய பல்லவரே, அவள் தந்தை தேகநிலை குணப்பட்ட பிறகு என்று வினவினான். உங்கள் இஷ்டம் போல் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள், நான் தலையிடவில்லை. ஆனால் மீண்டும் சொல்கிறேன், அந்த பெண்ணிடம் எனக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று இளைய பல்லவன் கூறினான். இது போதும் எனக்கு என்று கூறிய கங்கதேவன் அதற்கு மேல் உரையாடலை வளர்த்த இஷ்டப்படாமல் இளைய பல்லவனுடன் கைகோர்த்து கொண்டு அறையை விட்டு வெளியே வந்து வெளியே நின்ற காவலரை விழித்து இளைய பல்லவனுக்கு தேவையான சகல வசதிகளையும் அளிக்க உத்தரவிட்டான். அத்துடன் கங்கதேவனிடம் விடைபெற்று கொண்ட இளைய பல்லவன் அமீர் பின்தொடர மாளிகைக்கு வெளியே வந்து தன்னுடன் வந்த மற்றவர்களையும் அழைத்து கொண்டு துறைமுகத்தின் முனைப்புக்கு வந்து நீண்ட நேரம் கடலையை பார்த்து கொண்டு நின்றான். பிறகு திரும்பி காலத்தி நதி பாயும் இடங்களையும் அங்கிருந்த கடற்கோரைகளையும் கவனித்தான். அடுத்தபடி படகை கொண்டு வரச் சொல்லி கடல்புறாவுக்கு தனது சகாக்களுடன் வந்து சேர்ந்தான். கங்கதேவன் அறையிலிருந்து வெளிவந்தது முதல் இளைய பல்லவன் மனம் பெரிதும் குழம்பி கிடந்ததை முகபாவத்திலிருந்தே அமீர் புரிந்து கொண்டான். கடற்கரையில் வந்ததும் கூட இளைய பல்லவன் உடனே படகை கொண்டு வரச் சொல்லாமல் நீண்ட நேரம் கடற்கரையையும் காலத்தி நதியையும் வெறித்து வெறித்து நோக்கியதையும் கண்டு இளைய பல்லவன் இதயத்தை ஏதோ பெரும் துன்பம் சூழ்ந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டான். அதை பற்றி இருமுறை கேட்க அவன் முற்பட்டும் இளைய பல்லவன் அதை காதில் வாங்கிக் கொள்ளாததிலிருந்து இளைய பல்லவன் அடியோடு சுயநிலை இழந்துவிட்டதை புரிந்து கொண்ட அமீர் பிரமித்தான். பெரிய பெரிய அபாயங்கள் நேர்ந்த போதெல்லாம் நிதானமிழக்காத இளைய பல்லவனே, நிதானத்தை இழக்க வேண்டுமானால் கங்கதேவன் ஏதோ பெரும் வெடியை இளைய பல்லவன் மீது வீசியிருக்கிறான் என்று தன்னுக்குத்தானே சொல்லிக் கொண்டான் அமீர். இளைய பல்லவன் யார் உணர்ச்சியையும் கவனிப்பதிலோ லட்சியம் செய்வதிலோ சிறிதும் சிரத்தை காட்டாமல் கடல்புறாவை அடைந்து நேரில் தனது அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டான். பல நாளிகைகள் அடைத்த கதவு அடைத்தபடியே இருந்தது. அறைக்குள் நுழையும் முன்பு கண்டியத்தேவனை அழைத்து யாரும் தன் அறைக்கு வர வேண்டாம் என்றும் இளைய பல்லவன் உத்தரவிட்டு சென்றபடியால் யாரும் அந்த பக்கம் போகவே இல்லை. இளைய பல்லவன் உத்தரவும் போக்கும் கண்டியத்தேவனுக்கும் புதிராயிருக்கவே அவன் அமீரை அதற்கு காரணம் விசாரித்தான். அமீர் தனக்கு திட்டமாக காரணம் தெரியாதென்றும் கங்கதேவன் அறையிலிருந்து வெளிவந்த இளைய பல்லவன் கங்கதேவன் பணியாட்கள் தயார் செய்திருந்த விருந்தை கூட மறந்து நேராக கடற்கரை வந்துவிட்டான் என்றும் அறிவிக்கவே கண்டியத்தேவன் மேலும் குழம்பினான். நாளிகைகள் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தன. மாலை பொழுதும் துரிதமாக அணுகிக் கொண்டிருந்தது. சீக்கிரம் மரக்கலங்களை துறைமுகத்துக்கு கொண்டு போகாவிட்டால் ஒரு நாள் வீணாகும் என்பதை நினைத்து பார்த்த கண்டியத்தேவன் நிலைமையை பற்றி அமீருடன் கலந்து பேசத் தொடங்கி, அமீர், பொழுது போகிறதே என்றான். ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் அமீர். கடல் மோகினியில் நாம் காலை வைக்க வேண்டுமானால் பகல் வெளிச்சம் இருக்கும் போதே கால் வைப்பது நல்லதல்லவா என்று கேட்டான் கண்டியத்தேவன். ஆம். தலைவரை எப்படி அணுகுவது? அணுக முடியாது. அவர் உத்தரவுதான் திட்டமாக இருக்கிறதே. அவர் பழைய உத்தரவை வைத்துக்கொண்டு கலிங்கத்தின் 2 மரக்கலங்களையும் கரைக்கு கொண்டு போய்விட்டால் என்ன? உங்கள் பொறுப்பில் வேண்டுமானால் அதை செய்யுங்கள். ஏன்? நான் பொறுப்பில் பங்கு கொள்ள மாட்டேன். ஏன்? கரையிலிருந்து திரும்பி வந்த பிறகு படைத்தலைவர் என்னமோ திட்டமோ மாறி இருக்கலாம். அமீர் சொன்னதில் அர்த்தம் இருப்பதாகவே பட்டது கண்டியத்தேவனுக்கு. படைத்தலைவன் உத்தரவின்றி கப்பல்களை நகர்த்துவதும் பிசகு, நகர்த்தாதிருந்தாலும் பிசகு. சீக்கிரம் கரையை அடைந்து பழுது பார்க்கும் வேலையை சீக்கிரமாக துவங்குவதே அப்பொழுது செய்ய வேண்டிய முக்கிய வேலை. இந்த எண்ணங்களால் என்ன செய்வதென்று அறியாமல் திணறினான் கண்டியத்தேவன். திடீரென அவனுக்கு யோசனை தோன்றவே அமீரின் தோளை பலமாக ஆட்டி, அமீர், ஒரு யோசனை தோன்றுகிறது எனக்கு என்றான். என்ன யோசனை தேவரே என்று கேட்டான் அமீர். நாம் தான் படைத்தலைவரை தொந்தரவு செய்ய முடியாது. யாரும் செய்யக்கூடாதென படைத்தலைவர் உத்தரவு. எந்த உத்தரவுக்கும் ஒரு விலக்கு உண்டு அமீர். இந்த உத்தரவுக்கு காஞ்சனாதேவி விலக்கு என்று கூறினான் கண்டியத்தேவன்.
ஆம் ஆம், அவர்களிடம் விஷயத்தை சொல்லி படைத்தலைவர் கருத்தை அறியலாம் என்று அமீரும் ஒப்புக்கொண்டான். நல்ல திட்டத்தை தான் வகுத்தான் கண்டியத்தேவன். நிறைவேறக்கூடிய திட்டம்தான், திருப்திகரமாக நிறைவேறக்கூடிய திட்டமும் கூட. ஆனால் எந்த திட்டமும் நிறைவேற்றுபவனை பொறுத்திருக்கிறது. கண்டியத்தேவன் தன் திட்டத்தை நிறைவேற்ற பொறுக்கிய மனிதன் சரியானவன் அல்ல. அவனால் பெரு வினையே விளைந்தது. முடிவு விபரீதமாயிருந்தது. தன் திட்டத்தை நிறைவேற்ற சேந்தனை தேர்ந்தெடுத்து காஞ்சனாதேவியிடம் அனுப்பினான் கண்டியத்தேவன். சேந்தன் தனது முட்டாள்தனத்தை மிக தெளிவாக காட்டினான். அவன் சொன்ன ஒரு சொல் பேர் ஆபத்தை, விபரீதத்தை விளைவித்தது. முட்டாள்களின் ஒரு சொல்லுக்கு எத்தனை வலிமை உண்டென்பதை கண்டியத்தேவன் மட்டுமல்ல, இளைய பல்லவன் கூட புரிந்து கொண்டான். 15ஆம் அத்தியாயம் முடிவு பெற்றது. சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 3 அத்தியாயம் 16. பெண் என்னும் புயல். கடல்புறாவில் தலைவனுக்கென பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த அக்கிரமந்திரத்திற்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு இளைய பல்லவனை காஞ்சனாதேவி மூலம் அணுக தீர்மானித்த கண்டியத்தேவன் அந்த சமயத்தில் இருந்த எத்தனையோ வேதனையுடன் சிறிது தற்பெருமையும் கொண்டான். அக்கிரமந்திரத்தை தான் சிருஷ்டித்த சமயத்தில் மற்ற சாதாரண அக்கிரமந்திரங்களைப் போல் அதை நிறுவாமல் அதற்கு 2 வாயிற்படிகளையும் கதவியும் வைத்தது எத்தனை சாமர்த்தியம் என்று தன்னைத்தானே பாராட்டி கொண்டதல்லாமல் அதை பற்றி அமீருடன் பிரஸ்தாபிக்கத் தொடங்கி, நல்ல வேளை அமீர், அக்கிரமந்திரத்தை அடைய வாயில்கள் 2 அமைத்தேன் என்றான் கண்டியத்தேவன். அப்பொழுதிருந்த ஆபத்தான சமயத்தில் கண்டியத்தேவனின் கப்பல் கட்டும் திறனை பற்றி பாராட்டும் மனநிலையில் இல்லாத அமீர், ஆம் ஆம், உமது திறமை பாராட்டத்தக்கதுதான் என்று ஏளனத்துடன் கூறினான். அந்த ஏளனத்தை பற்றி சிறிதும் லட்சியம் செய்யாத கண்டியத்தேவன், நீ எள்ளி நகையாடலாம் அமீர், ஆனால் அந்த 2 வாயில்களை நான் அமைத்திராவிட்டால் என்று ஏதோ புது அர்த்தம் பார்வையில் தொனிக்க அமீரை நோக்கினான். அமைத்திராவிட்டால் குடிமூழ்கி போய்விடுமாக்கும் என்றான் அமீர் இகழ்ச்சி குரலில் பிரதிபலிக்க. ஆம், திட்டமாக வந்தது தேவனின் பதில். யார் குடி? எரிச்சலுடன் எழுந்தது அமீரின் கேள்வி. இந்த கடல்புறாவின் குடி. இந்த கடல்புறாவை காப்பாற்ற இளைய பல்லவரை அணுக வேண்டும். அவரோ அக்கிரமந்திரத்தை தாளிட்டு கொண்டு விட்டார். அணுகக்கூடிய காஞ்சனாதேவியோ? வாசகத்தை முடிக்காமலே நிறுத்தினான் கண்டியத்தேவன். சொல்லுங்கள். அக்கிரமந்திரத்தின் உள்ளறையில் இருக்கிறார்கள், பலவர்மனுடன். அப்பொழுதுதான் விளங்கியது அமீருக்கு நிலைமை. அக்கிரமந்திரத்திற்குள் இருக்கும் இளைய பல்லவனும் காஞ்சனாதேவியும் இத்தனை நேரம் எப்படி சந்திக்காமல் இருக்க முடியும் என்று நினைத்த அமீர் அதை கேட்டும் விட்டான் கண்டியத்தேவனை. பலவர்மனும் காஞ்சனாதேவியும் இருக்கும் உள்ளறைக்கும் அக்கிரமந்திரத்திற்கும் இடையே கதவு இருக்கிறது அமீர். ஆனால் இப்பொழுதுள்ள மனநிலையில் அதையும் படைத்தலைவர் தாளிட்டிருப்பார், சந்தேகமே வேண்டாம். ஆகவே அக்கிரமந்திரத்தின் மறுபக்கத்தில் நான் அமைத்திருக்கும் சிறு இரகசிய வாயிலை திறக்கிறேன். அதன் வழியாக காஞ்சனாதேவி இருக்கும் உள்ளறையை அடையலாம் என்றான் கண்டியத்தேவன். அந்த வாயிலை பற்றி இதுவரை நீர் எதுவுமே சொல்லவில்லையே? இல்லை, சொல்லும் வழக்கமில்லை. இதில் வழக்கம் வேறா? ஆம் அமீர், கப்பலில் உள்ள இரகசிய அறைகள், இதர சூட்சமங்கள் கப்பலை அமைப்பவனுக்கும் அதை இயக்கும் தலைவனுக்கும் மட்டுமே தெரியலாம் என்பது சாஸ்திரம். இப்பொழுது ஆபத்து நம்மை எதிர்நோக்கி இருப்பதால் அந்த வாயிலை திறக்கிறேன். சேந்தனை கூப்பிடு என்றான் கண்டியத்தேவன். அமீரின் முகத்தில் வியப்பு விரிந்தது. கூலவாணிகனா? அவனிதற்கு என்று வினவினான் அமீர், வியப்பு குரலிலும் ஒலிக்க. அவன்தான் நமது திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஏன்? அவன்தான் காஞ்சனாதேவியின் அறைக்குள் நுழைய முடியும். ஏன் நாம்? நுழையலாம். நுழைந்த காரணத்தை சற்றென்று விவரிக்க முடியாது. விவரித்தாலும் நாம் சொல்வதை காஞ்சனாதேவி எடுத்துக்கொள்ள மறுத்தால் நிலைமை சீர்கெட்டுவிடும். சேந்தன்தான் இதற்கு தகுதி. அவன் பலவர்மனுக்கு சிகிச்சை செய்யும் காரணத்தால் சதா காஞ்சனாதேவியுடன் இருக்கிறான். அவன் விரிவாக பேசுகிற அளவுக்கு நாம் பேச முடியாது என்று விளக்கினான் கண்டியத்தேவன். கண்டியத்தேவன் கருத்து சரியென்றே பட்டது அமீருக்கு. ஆகவே சேந்தனையே காஞ்சனாதேவியிடம்
தூது அனுப்ப தீர்மானித்து அவனை வரவழைக்கவும் செய்தான் அமீர். அவர்கள் அழைப்புக்கிணங்கி தளத்துக்கு வந்த சேந்தனை, எங்கிருந்து வருகிறீர் கூலவாணிகரே என்று வினவினான் அமீர். கீழிருந்து என்றான் கூலவாணிகன். கீழே எங்கிருந்து? சமையலறையிலிருந்து. கரையில் விருந்தில் மண் விழுந்து விட்டது. கடல் புறாவிலும் அதற்கு ஏன் தடை இருக்க வேண்டும் என்று யோசித்தேன். நல்ல யோசனை கூலவாணிகரே, உணவு அருந்திவிட்டீரா என்று குறுக்கே சம்பாஷணையில் புகுந்தான் கண்டியத்தேவன். இல்லை, உட்கார்ந்தேன். அமீர் அவசரமாக அழைத்ததாக செய்தி வந்தது, எழுந்து வந்துவிட்டேன் என்றான் சேந்தன் வருத்தத்துடன். நல்ல வேலை செய்தீர் என்று அமீர் பாராட்டினான். எது நல்ல வேலை? பட்டினி கிடப்பதா என்று சீறினான் சேந்தன். ஆம், சில வேளைகள் உபவாசம் உடலுக்கு நல்லது என்ற கண்டியத்தேவன் மேற்கொண்டு அந்த சம்பாஷணையை தொடர இஷ்டப்படாமல், நன்றாக கவனியுங்கள் கூலவாணிகரே, நாம் பேராபத்தில் இருக்கிறோம். இன்று இருட்டுவதற்குள் மரக்கலங்கள் துறைமுகத்திற்குள் செல்ல வேண்டும். பொழுது ஓடுகிறது என்று சுட்டிக்காட்டினான். அதற்கு நான் என்ன செய்யட்டும்? நான் என்ன கப்பல் தலைவனா என்று வினவினான் சேந்தன் குழப்பத்துடன். நல்ல வேளையாக அந்த துர்பாக்கியம் கடல்புறாவுக்கு ஏற்படவில்லை என்று குறுக்கிட்டான் அமீர். அமீர்! சேந்தன் சொல் ஆத்திரத்துடன் உதிர்ந்தது. கோபம் வேண்டாம் கூலவாணிகரே. அமீர், சும்மா இரு என்று இருவரையும் சமாதானப்படுத்திய கண்டியத்தேவன், கூலவாணிகரே, உமது உதவி இருந்தால்தான் கப்பல் துறைமுகத்தில் நுழைய முடியும் என்றான். கூலவாணிகன் முகத்தில் பெருமை மிதமின்றி பரவியது. என்னால் முடிந்ததை செய்கிறேன் தேவரே என்று பெருமை குரலில் தாண்டவமாட சொன்ன சேந்தன் அதே பெருமை நிலவிய பார்வையை அமீர் மீதும் வீசினான். அமீரின் இதழ்களில் இகழ்ச்சி குறி படர்ந்தது. அவன் ஏதோ பதில் சொல்ல போனதை தடுத்த கண்டியத்தேவன், உமது சச்சரவுகளுக்கு சமயம் இதல்ல என்று கண்டித்துவிட்டு சேந்தனை நோக்கி, கூலவாணிகரே, படைத்தலைவர் அக்கிரமந்திரத்திற்குள் சென்று கதவை மூடிக்கொண்டு விட்டார் என்றான். ஆம், தெரியும். யாரும் தன்னை தொந்தரவு செய்யக்கூடாதென்று உத்தரவிட்டிருக்கிறார். அதுவும் தெரியும். அவர் உத்தரவில்லாமல் கப்பல்களை எப்படி கரையை நோக்கி செலுத்துவது? முடியாது முடியாது என்ற சேந்தன் நிலைமையை புரிந்து கொண்டதோடு அல்லாமல் கண்டியத்தேவன் அழைத்த காரணத்தையும் புரிந்து கொண்டதால், இந்த பணி நம்மால் முடியாது தேவரே என்றான். எந்த பணி? கோபத்துடன் எழுந்தது கண்டியத்தேவன் கேள்வி. நீங்கள் கோபித்து பயனில்லை தேவரே. தலைவர் உத்தரவுக்கு மாறாக கதவை தட்டி அவரை அணுகச் சொல்கிறீர்கள். என்னை தலைவருக்கு கோபம் வந்தால் எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியும். அவர் கோபத்துக்கு என்னை காவு கொடுக்க நீங்கள் இருவரும் சதி செய்கிறீர்கள் என்று குரல் நடுங்கச் சொன்னான் சேந்தன். இத்துடன் பொறுமை இழந்த அமீர் திடீரென சேந்தன் அங்கியை பிடித்து ஓர் உலுக்கு உலுக்கி, முட்டாள், உன்னை யார் போகச் சொன்னது தலைவரிடம் என்று சீறினான். அமீரின் பிடியிலிருந்து சேந்தனை விலக்கிய கண்டியத்தேவன், கூலவாணிகரே, நீங்கள் படைத்தலைவரை சந்திக்க தேவையில்லை. உள்ள நிலைமையை நீங்கள் காஞ்சனாதேவிக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அவ்வளவுதான் உமது வேலை என்றான். அப்பொழுதும் கண்டியத்தேவனை சந்தேகத்துடன் பார்த்த சேந்தன், காஞ்சனாதேவி உள் அறையில் இருக்கிறார்களே, அவர்களை எப்படி அணுகுவது என்று வினவினான். வேறு வழி இருக்கிறது என்று கூறிய கண்டியத்தேவன், கூலவாணிகரே, கவனமாக கேளுங்கள். கப்பல்களை நங்கூரமெடுத்து துறைமுகத்திற்குள் கொண்டு செல்ல படைத்தலைவர் அனுமதி வேண்டும் என்பதையும் பொழுது ஓடுகிறதென்பதையும் காஞ்சனாதேவியிடம் விளக்கிச் சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, கங்கதேவனிடம் பேசிவிட்டு வந்த தலைவர் மிகவும் குழப்பத்தில் இருப்பதாகவும் அவரை அணுக நாம் பயப்படுவதாலேயே அவரை அந்த பணியை செய்யும்படி நாம் கேட்பதாகவும் சொல்லுங்கள். அக்கிரமந்திரத்தின் உள் அறைக்கும் பிரதான அறைக்கும் இடையே உள்ள வாயிலை தட்டி படைத்தலைவரை சந்திக்கச் சொல்லுங்கள். எப்படியும் தலைவர் உத்தரவு இன்னும் ஒரு நாளிகைக்குள் தேவை என்று சொல்லுங்கள் என்று கூறினான். இதை கேட்ட சேந்தன், இதை நீங்களே காஞ்சனாதேவியிடம் கூறினால் என்ன என்று வினவினான். கூறலாம், ஆனால் அக்கிரமந்திரத்தின் பிரதான வாசல் அடைத்திருக்கிறது. திட்டி வாசல் வழியாக நுழைகிறோம். நாங்கள் நுழைவதை விட நீர் நுழைவது பொருந்தும். நீர் மருத்துவர் அல்லவா என்றான் கண்டியத்தேவன். சேந்தன் இதயத்தில் மீண்டும் பெருமை எழுந்தது. மருத்துவனாயிருப்பதால் எத்தனை பேர் தனது தயவை நாடுகிறார்கள் என்று உணர்ந்து மகிழ்ந்து கண்டியத்தேவன் கட்டளையை நிறைவேற்ற உடன்பட்டான். அத்துடன் மற்ற மாலுமிகளை கப்பலை நகர்த்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளுக்கு தூண்ட அமீரை அனுப்பிவிட்ட கண்டியத்தேவன்
அக்கிர மந்திரத்தின் மறுபுறத்துக்கு சேந்தனை அழைத்துச் சென்று அங்கிருந்த சூட்சம ஆணியொன்றை அழுத்த ஒரு பலகை நகர்ந்து திட்டிவாசல் திறந்தது. அந்த வாயில் மூலமாக சேந்தன் உள்ளே நுழைந்தான். திடீரென பின்பக்கத்தில் ஒரு வாயில் திறந்ததும் அதன் வழியாக சேந்தன் நுழைந்ததும் பிரமிப்பாயிருந்தது காஞ்சனாதேவிக்கு. பலவர்மன் பஞ்சனை முகப்பில் உட்கார்ந்திருந்த காஞ்சனாதேவி வியப்புடன் அந்த புது வாயிலையும் பார்த்து சேந்தனையும் பார்த்தாள். பிறகு கேட்டாள், இப்படி ஒரு வாயில் இருக்கிறதா இங்கு என்று வியப்பு குரலில் பூர்ணமாக பிரதிபலிக்க, ஆம் இருக்கிறது என்று தான் அதை கண்டுபிடித்தது போல் கூறிய கூலவாணிகன் நேராக மஞ்சத்திடம் சென்று பலவர்மன் நாடியை பரிசோதித்தான். பிறகு பாதகமில்லை, நாடி திட்டமாகவும் சரியான வரையறையுடனும் துடிக்கிறது என்றான். சீக்கிரம் குணமாகுமா இவருக்கு என்று கேட்டாள் காஞ்சனாதேவி. குணமாகும் அல்லது நாள் பிடிக்கும் என்று பதில் சொல்ல வேண்டிய சேந்தன் வேண்டுமென்றே சொற்களை கூட்டி கரைக்கு சென்று சிகிச்சை செய்தால் சீக்கிரம் குணப்படும் என்றான். கரைக்கு போவதில் இன்னும் ஏன் தாமதம் என்று வினவினாள் காஞ்சனாதேவி கவலையுடன். கரைக்கு போக தலைவர் உத்தரவு வேண்டுமல்லவா? சாதுரியத்துடன் பேசினான் சேந்தன். ஏன், தலைவர் கட்டளையிடவில்லையா என்று கேட்டாள் காஞ்சனாதேவி. இல்லை. ஏன்? தலைவரை யாரும் பார்க்க முடியவில்லை. ஏன் பார்க்க முடியவில்லை? அக்கிரமந்திரத்திற்குள் சென்று தாளிட்டு கொண்டு விட்டார். யாரும் கதவை தட்டக்கூடாதென கண்டிப்பாக உத்தரவும் பிறப்பித்திருக்கிறார். சேந்தன் பதில் காஞ்சனாதேவிக்கு குழப்பத்தையும் ஓரளவு கவலையையும் விளைவிக்கவே அவள் சென்று 2 அறைகளுக்கும் இடையே இருந்த கதவை சற்று தள்ளி பார்த்தாள். கதவு அந்த புறம் தாளிடப்பட்டிருந்தது. அதை கண்டு சற்று நேரம் நின்று நிதானித்து உற்று கேட்டாள். அடுத்த அறையில் இளைய பல்லவன் நடமாடும் சத்தம் கேட்டது. அதை கேட்டு திரும்பிய காஞ்சனாதேவி, கூலவாணிகரே, இளைய பல்லவர் பெரும் குழப்பத்தில் இருப்பதாக தெரிகிறது என்றாள். குழப்பம் என்பதை விட வேதனை என்பது பொருந்தும் என்றான் கூலவாணிகன். அவரை இப்பொழுது என்று இழுத்தாள் காஞ்சனாதேவி. உங்களை தவிர வேறு யாரும் அணுக முடியாது என்றான் சேந்தன். இதை கேட்ட காஞ்சனாதேவியின் உள்ளத்தில் கவலையுடன் ஆனந்தமும் கலந்து பிரவாகித்தது. இளைய பல்லவன் மீது தனக்குள்ள சக்தியை அவள் உணர்ந்திருந்தாள். காதலனிடம் தனக்குள்ள சக்தியை உணராத காதலி உலகத்தில் யார்? ஆகவே அந்த எண்ணத்தால் ஏற்பட்ட பெருமிதத்துடன் கேட்டாள், இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் கூலவாணிகரே என்று. படைத்தலைவரை அணுகி கப்பல்களை நகர்த்த அனுமதி பெற வேண்டும். வேறு யாரும் அவரை அணுக முடியாதா? இந்த சமயத்தில் சேந்தன் தனது முட்டாள்தனத்தை காட்டினான். அதை சாமர்த்தியம் என்று நினைத்து வேறு ஒருவரும் உண்டு என்று இழுத்தான். யாரது? கடுமையாக எழுந்தது காஞ்சனாதேவியின் கேள்வி. அந்த கடுமையை கவனிக்காமலேயே சொன்னான் கூலவாணிகன். மஞ்சள் அழகி என்று. யாரது மஞ்சள் அழகி? காஞ்சனாதேவியின் குரலில் சினம் பெரிதும் ஒலித்தது. பலவர்மன் புதல்வி. என் சிறிய தந்தைக்கு குழந்தைகள் கிடையாது. வளர்ப்பு பெண் உண்டு. அவள்தான் மஞ்சள் அழகி. அவளுக்கும் தலைவருக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கடைசி கேள்வி மிகுந்த சினத்துடன் எழுந்தது. அவள் கோபத்தை கண்ட சேந்தன் தனது தவறை உணர்ந்து கொண்டான். ஆனாலும் அதை மறைக்கவோ பின்வாங்கவோ வழியில்லாமல் இருவருக்கும் என்று உளறினான். என்ன இருவருக்கும்? இடியென எழுந்தது காஞ்சனாதேவியின் கேள்வி. மனமாக இருந்தது. மன்னிக்க வேண்டும் தேவி, ஆனால் மனம் நடக்கவில்லை. சமயத்தில் உளறினான் சேந்தன். சொல். வேறு சந்தர்ப்பங்கள் குறுக்கிட்டன. காஞ்சனாதேவியின் கோபம் எல்லை கடந்தது. எல்லை கடந்த கோபம் வெளியில் தெரியவில்லை. சந்தர்ப்பங்கள் குறுக்கிட்டன. இல்லாவிட்டால் அவளை மனம் செய்து கொண்டிருப்பார். அப்படியா? சரி, நீ போ வெளியே என்று உத்தரவிட்ட அவள் 2 எட்டில் அக்கிரமந்திரத்தின் இடைக்கதவை தடதடவென தட்டினாள். அது திறந்ததும் புயல் புகுவது போல் உள்ளே புகுந்தாள். அந்த புயலில் அகப்பட்ட படைத்தலைவன் தத்தளித்தான். அவன் மட்டுமல்ல, கடல்புறாவும் தத்தளித்தது. கடல்புறா மட்டுமல்ல, அதிலிருந்த சகலரும் தத்தளித்தார்கள்.
பெண் என்னும் புயல் இத்தனை பயங்கரமானதா என்று அமீர் தன்னைத்தானே பலமுறை கேட்டுக்கொண்டான். அன்றும் மறுநாளும். 16ஆம் அத்தியாயம் முடிவு பெற்றது.